சரோஜா சமந்து தானே எல்லாரும் பேப்பாவே. இந்த அம்மா என்னத்துக்கு இப்படி வித்தியாசமா மாத்தி சொல்லுது? எனக்கு தெரியல பாட்டி. எல்லாரும் உட்காருங்க, நான் பிளாஸ்க்ல இருக்க காப்பியை ஊத்திட்டு வரேன். என்னது பிளாஸ்க்ல இருக்க காப்பியை ஊத்திட்டு வரியா? ஏன் டீ கடையில இருந்து வாங்கிட்டு வந்தியோ? இல்ல, கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாங்களா? யாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது, உட்காருங்க. உங்க எல்லாருக்கும் காப்பி தரணும்ல. ஏன் வீட்டுல காப்பி போட மாட்டீங்களோ? போட்டதுதான், ஊத்தி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. எம்மா, அது சூடு ஆறிற போதுனே ஊத்தி வச்சிருப்பாங்களா இருக்கும். வந்த உடனே போட்டா நேரம் ஆவல்ல, அதான் அப்படி சொல்லிருப்பாங்க. எல்லாரும் உட்காருங்க. சூந்த ஆண்டி வர தேவையில்லாம என்னென்னத்தையும் பேசிட்டு இருக்காவ. இப்படி பேசினா அந்த ஓனர் ரவியலுக்கு சந்தேகமே வந்துரும். எதுக்கு அவ இப்படி பண்றாவ? பிளாஸ்க் பத்தில எதுக்கு அவ கிட்ட சொல்லணும்? சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இப்படி உளறாதங்கன்னு. எல்லாத்தையும் அங்க போய் உளறிட்டா வந்து ஓனர் ரவியல் என்ன நினைப்பாவ? எம்மா பாப்பா எல்லாரும் வந்துட்டாங்க, வாரியா போவோம். எதுக்கு அவ கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டு இருக்கிய? பிளாஸ்க்ல காஃபி இருக்குன்னு எதுக்கு சொன்னீங்க? அப்ப என்ன நினைப்பாவ? நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம்னு நினைப்பாவ. ஏம்மா அதுதானே உண்மை. இங்க பாருமா பம்பர கட்ட மண்டை, என் பிள்ளைக்கு அம்மாவா நடிக்கதான் நீ வந்திருக்கா. ஒழுங்கா நடிச்சு கொடுத்துட்டு ரூபாயை வாங்கிட்டு போறதுக்கு பாரு. நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லி இதுக்கு எடுத்து விட்டுறாத. நான் ஒரு ஆர்டிஸ்ட், நான் எல்லாம் சரியாதான் பண்ணுவேன், நீ அதெல்லாம் கேட்காத. சாமிமா இவள பாருமா, இவ்வளவு திமிரா பேசியானே. இவளை இப்பவே துரத்தி விடு, உனக்கு அம்மாவா நான் நடிக்கேன். ஐயோ, என்னம்மா நீ கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கா? எனக்கு அம்மாவே நீ தான், நீ எப்படி நடிக்க முடியும்? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. அவங்க மொத்தத்துல வந்திருக்கவே முன்னாடி நீ மாட்டி விட்டுறவே போல தெரியுது. அவ்வியதான் போய் மூஞ்ச காமிச்சிட்டாவல, அவ்வியதான் எனக்கு அம்மாவா நடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கலர் காம்பினேஷன் எல்லாமே ஒத்து வருது. இதுக்கு மேல போய் நீ மூஞ்ச காமிச்சா அவ்விய மூஞ்சில குத்தி தான் அனுப்புவாவே. தயவு செஞ்சு உள்ள இருந்து வெளிய மட்டும் வந்துராத. மகளே ஏஞ்சலினா சாவ், உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, வா. சரிம்மா, கண்ணாடி போட்டுட்டு பூ வச்சிட்டு வரேன். நீங்க போய் எல்லாருக்கும் காபி கொடுங்க. சரிம்மா மகளே. சாமிமா, அவ உன்னை மகளேன்னு சொல்றதோ நீ அவள அம்மான்னு சொல்றதோ எனக்கு பிடிக்கல. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கு இப்ப என்னமா செய்ய முடியும்? டாப்ல தண்ணி வருது, வேணா புடிச்சு குடி. யாருக்கனவே இந்த வீட்ல ஒண்ணும் இல்ல, நானே எரிச்சலா இருக்கேன். நீ வேற பத்திக்கிட்டு எரியுதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. என் கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் இதுதான் உன்னோட தலைவிதி, கொஞ்சம் சும்மா இரு. சரிம்மா, உன்னோட வாழ்க்கைக்காக அம்மா இந்த கஷ்டத்தை தாங்கிக்கிடி. அம்மா கல்யாணத்துக்கு நிறைய செலவாகுமா? தயவு செஞ்சு காசுக்கு மட்டும் கணக்கு பாத்துறாதே. தரவே என்னால சேகர் கூட வாழவே முடியாது. சாமி, இன்னைக்கே நிறைய செலவாயிட்டுமா. நான் மாப்பிள்ள தந்த ரூபாயெல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தேன். உங்க அப்பா கொண்டு வர ரூபாயும் தின்னு திங்காம சேர்த்து வச்சிருந்தேன். அது இப்படி தண்ணி மாரி கரைஞ்சு போறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எம்மா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்மா. நான் அந்த வீட்டுக்கு மருமவளா போயிட்டேன்னா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி சோமிமா, பூவை எடுத்து வை. காபி டீ, காபி காபி டீ, காபி. என்னது பொம்பளை ட்ரெயின்ல காபி டீ விக்க மாதிரி கொண்டு வருது? காபி காபி டீ, டீ காபி. என்னது டீ காபியா? ஆமா, யார் எதை குடிப்பீங்கன்னே தெரியல, அதனால ரெண்டுத்தையும் மொத்தமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். காபி வேணும்னா எடுத்துக்கங்க. ஏக்கா டீ விற்கிறவியல நீங்க பொண்ணுக்கு யாரு, அக்காவா தங்கச்சியா? என்னம்மா இப்படி கேக்குதியோ? நான் பொண்ணுக்கு அம்மா, எத்தனை தடவை சொன்னேன்? அவளை கஷ்டப்பட்டு பெத்த சுமந்த தாய் நான் தான். எல்லாரும் சுமந்து பெப்பாவ, இவ மட்டும் வித்தியாசமா செஞ்சிருக்கா. ஏக்கா உங்களை பார்த்தா பொண்ணுக்கு அம்மா மாதிரி தெரியலையே. பொண்ணுக்கு அக்கா, சின்ன அக்கா மாதிரிலாம் இருக்கு. இல்ல, நான் பொண்ணுக்கு அம்மா தான், அம்மா தான். சரி, இப்படி டீயும் காப்பியும் மொத்தமா மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? பேதியா வருதுக்கா? பேதிலாம் ஆகாது, இது ஸ்பெஷல் டீ காபி. ஓனர், பொண்ணுக்கு அம்மா ட்ரெயின்ல டீ காப்பி வித்துருப்பாங்க போல இருக்கு. சூப்பரா கூவி கூவி விற்காவ. தேவைப்பட்டவையெல்லாம் வாங்கிடுங்க, நான் வேணா ரூபா கொடுக்கேன். சரி பயமுட், இங்க பாருங்க, டீ காபிலாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பார்த்துட்டு கிளம்பியும். ஒன்றும் சரியில்லை, எல்லா செட்டப்பும் சரியா தானே இருக்கு. என்னது செட்டப்பா? இல்ல, செட்டப்னா அரேஞ்ச்மென்ட்.
இதற்கு மேல் என்ன செய்வது? எனக்கு அந்த கௌதமை திருமணம் செய்ய பிடிக்கவில்லை. அப்பாவிடம் எப்படி சொல்வது? ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் கேட்காமல் ஏற்பாடு செய்து விட்டார். பச்சைக்கிளி, என்ன பச்சைக்கிளி இங்க வந்து உட்கார்ந்துருக்க? சும்மாதான் நிரோஜா, வீட்டுக்குள்ள இருக்க போர் அடித்தது, அதான் மொட்டை மாடிக்கு வந்து விட்டேன். அப்படியா? ஆமாம், குழந்தை தூங்குகிறதா? ஆமா பச்சைக்கிளி, தூங்கிட்டா இருக்கா. வீட்ல கரண்ட் இல்லையா, அதனால தூங்கவே மாட்டேங்கிறா. அதான் பாப்பாவை தூக்கிட்டு மாடிக்கு வந்தேன். சரி நிரோஜா, பாப்பாவை என்னிடம் கொடு, நான் வைத்துக் கொள்கிறேன். இந்த பச்சைக்கிளி. குழந்தை குழந்தை குட்டி குழந்தை, என்னாச்சு? ஏன் அழுகிறீர்கள்? நான் அத்தையடா. அத்தை? பச்சைக்கிளி, டா இல்லடி. தெரியும். அத்தை மாடி மெத்தையடி, ஆடி விளையாடம்மா, ஆடு மறையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, அத்தை மாடி மெத்தையடி. நிரோஜா, நிரோஜம்மா. பச்சைக்கிளி, எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். நீ பாப்பா பத்திரமா வச்சுக்க. சரி நிரோஜா. அத்தை மாடி மெத்தையடி, ஆடி விளையாடம்மா, ஆடு மறையாடி விட்டு அள்ளி விழி மூடம்மா, சின்ன குழந்தை, செல்ல குழந்தை, பட்டு குழந்தை, தூங்கு மூஞ்சி குழந்தை. அத்தை மடிக்கு வந்தவுடன் அழுகையை நிறுத்தி விட்டாயா? செல்ல குழந்தை, குவா குவா குழந்தை, குட்டி குழந்தை, குரங்கு குழந்தை, பட்டு குழந்தை, பால் குடிக்கும் குழந்தை. பச்சைக்கிளி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ மனசுல எந்த கவலையும் இல்லையா? எனக்கு மட்டும்தான் கவலையா இருந்திருக்கு. பச்சைக்கிளி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு. நான் தான் இவங்க இனி காதலிக்கிறாங்கன்னு தப்பு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் இவங்களை என் மனசுல நினைச்சிருக்கவே கூடாது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். குட்டி பாப்பா தூங்குகிறதா? முலி, அத்தையை பார். பச்சைக்கிளி, சுக்காக்கோ, குழந்தையை பார்த்தீர்களா? பார்த்தேன். குழந்தைய பார்த்தேன், குழந்தை கொஞ்சனதையும் பார்த்தேன். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல? குழந்தை கூட இருந்தால் யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது? நானும் அப்படிதான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த குழந்தை முகத்தை பாருங்கள், உங்களுக்கும் சந்தோஷம் வரும். நான் ஏற்கனவே சந்தோஷமா தான் இருக்கேன் பச்சைக்கிளி. உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு வாழ்த்து சொல்லலான்னு தான் வந்தேன். உங்களோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள் பச்சைக்கிளி. சுக்காக்கோ, இப்போ வாழ்த்துக்கள் எதற்கு? அதுவா, உங்க கல்யாணத்துக்கு நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, எங்க ஊருக்கு போனாலும் போயிடுவேன். அதனால தான் முன்னாடியே சொன்னேன் பச்சைக்கிளி. சுக்காக்கோ, நீங்கள் அப்படியெல்லாம் செல்லக்கூடாது. இங்கேதான் இருக்க வேண்டும். இங்கேயா? யாருக்காக இருக்கணும், எதுக்காக இருக்கணும்? ஏன் சுக்காக்கோ, எதற்கு அப்படி சொல்கிறீர்கள்? இனி எல்லாம் அப்படிதான் பச்சைக்கிளி. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்ம ஒரு பொருளை நம்மளுக்கு தான் நினைப்போம், ஆனா அதை வேற ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுவாங்க. அதனால இந்த வாழ்க்கையே வெறுத்து போற மாதிரி இருக்கு. சுக்காக்கோ, என்ன ஆயிடுச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்னும் இல்லை பச்சைக்கிளி. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். நான் வரேன் பச்சைக்கிளி. சுக்காக்கோ, சுக்காக்கோ எதற்கு இப்படி சொல்கிறான்? அப்போ என் திருமணம் நடந்தால் அவனுக்கு சந்தோஷமா? வாழ்த்து சொல்லிவிட்டான். நான் தான் ஒரு முட்டாள் போல் இவனே நம்பிக்கொண்டு இருந்திருக்கிறேன். இவன் மனதில் அப்படி என்றால் நான் இல்லையா? குழந்தை, நீ மட்டும் பெரியவளான பிறகு காதல் மட்டும் செய்து விடாதே. அது ஒரு பெரிய கொடிய நோய். சந்தோஷமாகவே நம்மை இருக்க விடாது, இப்படி ஓயாமல் சாகடிக்கும். நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் என்னை போல் இருக்காதே. ஓனர் மாதிரி இரு, அதுதான் உனக்கும் எல்லாருக்கும் நல்லது. ஓனர் கூறுவதுதான் சரி. காதல் ஒரு கொடிய நோய். ஓனர், பொண்ணு வர மாதிரி தெரியல. நான் வேணா போய் பார்த்து கூட்டிட்டு வரட்டுமா? ஒன்னும் தேவையில்ல, பொண்ணு தானா வரும். ஓனர் வார மாதிரியே தெரியலையே. ஆனா அம்மா தான் அங்கேயும் இங்கேயும் வந்து காப்பி ஊத்திக்கிட்டு தெரியுது. நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோமா இல்ல ஸ்டேஷன்ல வந்து ட்ரெயின் ஏற வந்திருக்கோமானே தெரியல. அத பார்க்க பொண்ணுக்கு அம்மா மாதிரியே இருக்கு. அதுவா அது போட்டிருக்க Dress. ஆமா, நீ மட்டும் என்ன போட்டிருக்க? உன்
எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஓனர் ஒரு கிளாஸ் காப்பி டீ கொண்டு வந்தவ அதே வாங்கக்கூடாதுன்ட்டிய. பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், ஒரு பச்சி சொச்சி இல்லை. எப்படி ஓனர் வாயை வச்சுட்டு சும்மாயே இருக்க முடியும்? நான் வேணா அடுப்பங்கரில் போய் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? ஏ குழந்தை, அப்படியாவது செய்ப்போ, எனக்கும் வாய் நமன்னு வருது. அப்போ சரி பாட்டி, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன், உட்காந்துக்கிடுங்க. ஏய், அங்கெல்லாம் போக கூடாது, உட்கார். இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள சமையல் கெடுக்க போறாளாம். இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? ஓனர் நல்ல பழக்கம் தான் ஓனர், அவளுக்கு தான் செய்ய முடியாதா இருக்கும், நானே போய் செய்யணும். பாட்டி வேற ஆசைப்பட்டு கேட்டுவிட்டா, நான் போயிட்டு வரேன், இருங்க. சோதனையெல்லாம் இருக்கு.